வணக்கங்க. டெக்ஸ்டைல பத்தி கார்மெண்டோட ஒரு கமிட்டியே ரிப்போர்ட் போட்டிருக்கு. இது டெக்ஸ்டைல் கமிட்டிங்கிறது. இவங்க 2015லேருந்து 2019 வரைக்கும் பண்ண ஆய்வை வச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கலை போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இது ப்ரீ கோவிட் ஸ்டடிங்கிறாங்க. அப்போ நான் தான் 2019ங்கிறாங்க. ரிப்போர்ட் 2020ங்கிறாங்க. இந்த டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல்ல 4,50,00,000 பேர் நேர வேலை செய்யறாங்க. இந்த துணிமணி தயாரிச்சு தச்சு ரெடி பண்றதுல 4,50,000 கோடி பேர் வேலை செய்யறாங்க. இந்த 4,50,000 கோடி பேர்ல கோவிடுக்கு முன்னாடியே 2,15,000 பேருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு கார்மெண்ட் ரிப்போர்ட்டே சொல்லுது. நான் சொல்லல, கார்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ஒர்க்கருக்கு என்னன்னா வல்னரபிலிட்டிஸ்ம்பாங்க. சில ரொம்ப நெருக்கடியான நிலைமைகள் வருது. ஏன் நம்ம ஊர்ல இருந்து எக்ஸ்போர்ட் வருது இல்லை. நம்ம கார்மெண்ட்டே பங்களாதேஷை தூக்கி விடும்போது நீங்கள் இங்கே எங்களுக்கு இந்தியாவில் விற்றுக்கங்கன்னு சொல்லும்போது எப்படி நம்ம பொருள் வெளில விற்கும்? ஸோ எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் குறையாதுன்னா வேஜஸ் ஏறலை. பெட்ரோல் 70 ரூபா இருக்கும் போதும் அதே சம்பளம், பெட்ரோல் 102 ரூபா இருக்கிறச்சியும் அதே சம்பளம், பெட்ரோல் 60 ரூபா இருக்கிறச்சியும் அதே சம்பளம். பங்களாதேஷ்லேருந்து அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது இம்போர்ட்ஸு. அவன் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்மளோட மேனுஃபேக்சரர்ஸுக்கு இன்சென்டிவ் சரியாக இல்லை. எங்கெல்லாம் அடிபடுது அப்படின்னு அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. திருப்பூர் அது முன்னெல்லாம் ஜாபுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு டெய்லருக்கு வேணும், ஒர்க்கர் வேணும், அப்படி இந்த மாதிரி வேலையே இல்லைம்பாங்க. ஒரு ஸ்வீப்பருக்கு போனஸ் 15,000 ரூபா கொடுத்துன்னு இருந்த ஊர் இன்னைக்கு அதுக்கு ஒரு ஸ்வீப்பருக்கு 4,000 ரூபா கூட போனஸ் கொடுக்க முடியாம இருக்கிற ஊரா. அதுக்கப்புறம் இப்ப வேலைக்கு ஆளு வேணும்னே கேட்க மாட்டேங்கிறாங்களாம். சரி, அது பக்கத்துல பல்லடம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பல்லடத்துல ஒரு வேலுச்சாமின்னு ஒருத்தரோட கதையை எழுதியிருக்காங்க. அவர் ஒரு பவர் லூம் வீவர். அவரோட லூமை 30 லூம் ஓட்டின்னு இருந்தவர் இன்னைக்கு 10 லூம் தான் ஓட்டுறாரு. 16 பேர் வேலை பண்ணிட்டு இருந்த இடத்துல அவர் மட்டும் இப்ப வேலை செய்யறாரு. ஒரு ஒர்க்கர் மட்டும் கூட வச்சிருக்கிறாரு. அவருக்கு 11,000 ரூபா தான் போனஸ் கொடுத்துருக்கிறாரு. பட் இப்ப ஒர்க்கர்ஸ் 7 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டாங்களா அவர்கிட்ட. அதை திரும்பி அவர் வாங்கணும்னா அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஆனா வேலையே இல்லை. எங்க பார்த்தாலும் ஜாப் லாஸ். திருப்பூர்ல 40% பேருக்கு வேலை போயிடுச்சு. இது போன 6 மாசத்துல. ஒர்க்கர்ஸ் மற்ற செக்டருக்கு போயிடுறாங்க. ஷாப்பிங் மாலு, மெட்ரோ ரயிலுக்கு வேலை செய்யறதுக்கு போயிடுறாங்க. பெங்களூர்ல மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செய்யறாங்க. ஒர்க்கர்லாம் பல மற்ற ஜாப்ஸுக்கு போயிடுறாங்க. அது மாதிரி வேலை வாய்ப்பே கிடையாது. கார்மெண்ட் பெருசா இன்சென்டிவ் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. அதனால போஸ்ட் கோவிட்ல காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கும் மைக்ரோ இண்டஸ்ட்ரிக்கும் இந்த கார்மெண்ட் ஒன்றும் பெருசா பண்றது இல்லை. பங்களாதேஷ் மாதிரி ஊர்லலாம் லோவர் லேபர் காஸ்ட், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டிங் நேஷன்ஸ் இவங்கெல்லாம் பயங்கரமா செலவு பண்றாங்க. இப்போ இந்த கார்மெண்ட் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம பார்ப்போம். குஜராத்தில் மெமரி சிப் அசம்பிள் பண்ணணும். இந்த மெமரி சிப் அசம்பிள் பண்றதுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி, ஒரே ஒரு பிரைவேட் கம்பெனி, மைக்ரோன் பேரு. அந்த கம்பெனிக்கு 16,000 கோடி சப்சிடி. எவ்வளவு சப்சிடி? 16,000 கோடி சப்சிடி. எவ்வளவு வேலை வாய்ப்பு வரப்போகுது? 5,000 வேலை வாய்ப்பு வரப்போகுது. 16,000 கோடி கொடுத்து 5,000 வேலை வாய்ப்பு. 4,50,000 கோடி பேர் வேலை செய்கிற இடத்துக்கு எந்த இன்சென்டிவும் கிடையாது, எந்த பிஎல்ஐ ஸ்கீமும் கிடையாது. இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் மினிமம் நீங்கள் உள்ளே போகணுன்னா 1,500 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும். காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, மைக்ரோ இண்டஸ்ட்ரி, பல்லடம், திருப்பூர், கோயம்புத்தூர், அந்த வெஸ்டர்ன் பெல்ட் ஃபுல்லாக இருக்க அவங்களுக்கு திருப்பதி தான். சில பேருக்கு வருத்தமாக இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். ஸோ திருப்பதி தான். வெளிநாட்டிலேருந்து சிப்பு பண்ணத்துக்கு வரேன்னு சொன்னான்னா உனக்கு 16,000 கோடி. இந்த 16,000 கோடியில் எவ்வளோ வேலை வாய்ப்பு வரும்னா, மைக்ரான் டெக்னாலஜிஸ் கம்பெனி பேர். இந்த மைக்ரான் டெக்னாலஜிஸுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 16,000 கோடி சப்சிடி. இப்போ இந்த 16,000 கோடிங்கிறது சின்ன அமௌண்ட்டுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இந்த 16,000 கோடியோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த யூனியன் கவர்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு பட்ஜெட், இந்த PhD ஸ்காலர்ஷிப்பு, IIT, IIM, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ், இது மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து புதுசாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. டோட்டலாக 44,000 கோடி தான் செலவே பண்ணுறோம். இந்த 44,000 கோடியில் தான் உங்கள் IIT, சூரத் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே அதில் தான் உள்ளடங்கி வெளில வருது. கார்மெண்ட்டு, ஹையர் எஜுகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அதில் என்ன வருது? இதுக்கு 44,000 கோடி. 5,000 பேர் வேலை பார்க்கறதுக்கு 16,000 கோடி. ரைட்டா? இன்னும் நான் சொல்றேன், இந்தியா சிப்
சிப் மேனுஃபேக்சரிங் ஒன்று தனியாக இருக்குது, சிப் டிசைன் தனியாக இருக்குது. சிப் டிசைன்னா அந்த சிப்புக்குள்ளே என்ன போகணும்னு டிசைன் பண்ணுறது. இந்த டிசைன் தான் மூல வேலை. சிப் டிசைன் பண்ணிவிட்டு வெறும் அசம்பிளிங் தான் நம்ம இந்தியாவில் பண்ணுறோம். டெஸ்டிங் அண்ட் அசம்பிளிங் மட்டும். இப்போ இந்த டெஸ்டிங் அண்ட் அசம்பிளிங்க்கு மட்டும் நம்ம 16,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம். சிப் டிசைன் தான் வேறு மூல உள்ள வேலை. ஒரு ஆளுக்கு 60,000 ரூபா 70,000 ரூபா சம்பாத்தியம். அதில் நம்ம கவர்மெண்ட் சப்சிடியே கொடுக்கறது கிடையாது. ஆனால் நேருஜி செலவு பண்ணதுலேருந்து இந்த ஐஐடி, இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிலாம் வந்ததுனால இந்தியன்ஸ் தான் மேக்ஸிமம் சிப் டிசைனர்ஸ் இந்த வேர்ல்டு. இந்தியாவில் மட்டும் டிசைன் பண்ணலை. ஆப்பிள், இன்டெல் இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கு போனீங்கன்னா முக்காவாசி பேர் இந்தியன் தான் உட்காந்துன்னு இருக்கிறான். அவன் எங்கேருந்து வந்திருக்கிறான்? இந்த 44,000 கோடி செலவு பண்ணுறீங்களே, எல்லாம் லா காலேஜ், ஆர்ட் காலேஜ் எல்லாம் சேர்த்து பண்ணுற 44,000 கோடி. இந்த இன்ஜினியரிங் மட்டும் தனியாக பிரிச்சிங்கன்னா அதில் 10,000 கோடி கூட இருக்காது. நீங்கள் 10,000 கோடி செலவு பண்ணி நம்ம வந்து சிப் டிசைனை வேர்ல்டு வைட் டாமினேட் பண்ணுறோம். ஒரு சப்சிடி கிடையாது. இந்தியாலேயே இந்த சிப் டிசைன் டோட்டலாக 100 ரூபா செலவு பண்ணாங்கன்னா இந்தியாவில் மட்டும் 20 ரூபா பண்ணுற செலவாகுது. அப்போனா 1/5 ஆல் சிப் டிசைன் ஒர்க்கில் 1/5 சிப் டிசைன் இந்தியாவில் பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், பூனால நடந்துட்டு இருக்கு. உலகத்தில் 100 சிப் டிசைன் ஆச்சுன்னா 20% வேலை இந்த 4 ஊரில் நடக்குது. இந்த 4 ஊரில் ஏன் நடக்குது? நேரு அந்த காலத்தில் ஐஐடி, ஐஐஎம், இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டி, இந்த மணிப்பால் இது மாதிரி பெரிய பிரைவேட் யூனிவர்சிட்டிலாம் திறந்ததுனால. ஏன்னா மைக்ரோசாஃப்டோட லீடரு ஹெட்டும் வந்து சத்யம் நடையில மணிப்பாலில் படித்தார். அதுக்கப்புறம் கூகுளோட தலைவரும் வந்து ஐஐடி கரக்பூரில் படித்தார். இதுதான் இன்னைக்கு இந்த பெர்க்ஷயர் ஹாத்வேல இருக்கிற அஜித் ஜெயின் வந்து டெல்லி ஐஐடியில் படித்தார். இவங்களுக்கு யாரும் சப்சிடிலாம் கொடுக்கல. இவங்க இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கூகுள் வந்து 10,000 பேருக்கு மேலே இந்தியாவில் வேலை செய்கிறாங்க. அங்கே இருக்கிற கூகுள்லேயும் மேக்ஸிமம் இந்தியன்ஸ் தான் வேலையாக இருக்காங்க. ஆப்பிள்லேயும் இந்தியன்ஸ் தான் மேக்ஸிமம் வேலையாக இருக்காங்க. இன்டெல்லையும் இந்தியன்ஸ் தான் வேலையாக இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்லேயும் இந்தியன்ஸ் தான் வேலையாக இருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து சப்சிடியே கொடுக்கறது இல்லை. இந்த 44,000 கோடி செலவு பண்ணுறதுலேயே பல ஆயிரம் வேலை, பல லட்சம் பேருக்கு வேலை கொடுத்து நம்மளுக்கு டாலர் உள்ள வருது. ரெமிட்டன்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு $125 பில்லியன் வருது. இதுக்கெல்லாம் செலவு பண்ணலை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மைக்ரானை நீ வேணா பண்ணிக்கப்பா, எங்கள்கிட்ட மூளை இருக்குன்னு அந்த 16,000 கோடி நீங்கள் இந்த டெக்ஸ்டைல் செக்டருக்கு பல்லடம்லையும் திருப்பூர்லையும் செலவு பண்ணீங்கன்னு நீங்க குஜராத்தில் பண்ணாம எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்? அந்த 45 லட்சம் 4.5 கோடி பேருக்கு வேலை கிடைக்காத பங்களாதேஷோட நீங்க அக்ரிமெண்ட்டை ரீமாத்தி இம்போர்ட்டை நிறுத்தி வச்சீங்கன்னா எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்? இதெல்லாம் விட்டுட்டு பெரும் முதலாளிகளுக்கும் கார்பரேட்டுங்களுக்கும் நீங்க இப்படி செலவு பண்ணா வல்லரசா இந்தியா எப்படி ஆகுங்கிறது தான் என்னோட கேள்வி. டெக்ஸ்டைல் யோக்கரை யோசிங்க, மைக்ரான் டெக்னாலஜிஸ் பத்தி யோசிங்க. நம்ம காலேஜ் ஸ்கூலுங்கிறது எவ்வளோத்துக்கு, காலேஜுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்றோம்னு பாருங்க. எந்த ஒரு நியாயம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.